Boomer T-shirt and masks for men. ஆக்டர் சூர்யா அவர்கள் அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு இன்னொருத்தவங்களுக்கு வெட்டிங் டே விஷஸை சொல்லியிருக்காரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான். என்ன சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் மற்றும் ஆர்த்தி தங்கைக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட மனம் மறந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. கூடவே சிவகார்த்திகேயன் அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃப் ஆர்த்தி அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த வெட்டிங் டே கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வெட்டிங் டேவாக தான் இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போதான் ரீசெண்டாக அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்காங்க. அவருடைய பையன் பிறந்த போது சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு மெசேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இத்தனை வருஷ கஷ்டத்துக்கு அப்புறமா என்னோட அப்பா என் கையில் என்னோட பையனாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அவங்களுடைய பையனோட பேர் குகன் தாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரிவீல் பண்ணும்போது ரொம்பவே அழகான ஒரு ஃபோட்டோவையும் போட்டிருந்தாரு. என்னது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய பையன் நெத்தியில் முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களுடைய அப்பா தான் பையனாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவே நம்புறாங்க. தன்னுடைய பையனுக்கு அவங்களுடைய அப்பா பேரையும் சேர்த்தே வச்சிருக்காரு. கார்த்திகேயன் அவர்கள் முதல் தடவையாக அவங்க அப்பாவா நினைக்கிற பையன் கூட சேர்ந்து வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்றாரு. நாளையே இந்த செலிப்ரேஷன் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னது அப்படின்னா, லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்களும் கவுண்டமணி சார் அவர்களும் ஒன்னா சேர்ந்து படம் பண்ண போறீங்களா, உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் அவர் கூட தானா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. நெல்சன் திலீப்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல டாக்டர், ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல அயலான், சிபி சக்கரவர்த்தி அவர்களுடைய டைரக்ஷன்ல டான் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் வரிசையா நிறைய படங்களை லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டா டான் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல COVID-19 சேஃப்டி புரோட்டோகால்ஸை வயலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ல ஆனமலையில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த போது அந்த படத்துடைய 31 க்ரூ மெம்பர்ஸ் மேல போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா, அவங்க எல்லாருமே COVID-19 சேஃப்டி புரோட்டோகாலை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட 31 பேர்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்துல ஆனமலை போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேஃப்டி புரோட்டோகால்ஸை வயலேட் பண்ண 31 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து 19,400 rupees ஃபைன் போட்டிருக்காங்க. COVID-19 சேஃப்டி புரோட்டோகால்ஸை வயலேட் பண்ண காரணத்தினால. அதுக்கப்புறமா COVID-19 சேஃப்டி புரோட்டோகால்ஸை வயலேட் பண்ணாம ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமை வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. Boomer T-shirt and masks for men.